டேய் நான் ரோட்ல நடந்துருந்தேன்னா ஒரு பொண்ணு பார்த்து சிரிச்சிச்சுடா, அது லவ் தானே? லவ்வா இது? ஏய் ஒரு வயசு பொண்ணு ஒரு வயசு பையனை பார்த்து சிரிச்சா லவ் தானே? நான் கூட ஒரு கையை பார்த்து சிரிக்கிறேன், அவள் லவ் ஆயிடுமா? யாரா அவன்? அதெல்லாம் லவ் கிடையாது. போறாம எந்த பொண்ணு மாட்டலன்னு. யாருக்கு? எனக்கா? இவருக்கு பொண்ணு கட்சிச்சுன்னு எனக்கு போறாம. அட போடா. டேய் தம்பி, உங்க அப்பா எங்க? எங்க அப்பா பெங்களூர்ல கலெக்டர் வேலை பார்த்துங்கிறாருண்ணா. என்னடா சொல்ற? நான் நம்ப மாட்டியா? கலெக்டர் வேலை பாக்குற உங்க அப்பா ஏன்டா என்கிட்ட 1000 ரூபாய் கடனை வாங்கணும்? நீ இப்படி வீட்டை வந்து கேப்பன் தான் எங்க அப்பா வாங்கிக்குது. உனக்கு மூளை இல்ல, நீ எங்க அப்பா கிட்ட போய் காசு கொடுத்துக்கிறியா? ஏய் ஒரே வாரத்துல திருப்பி கொடுத்துறேன்னு வந்து நான் கொடுத்தேன், அவசரம் தான் கொடுத்தேன். கூப்பிடுறேன் உங்க அப்பாவை. அந்த ஆள் நான் கூப்பிட்டா வர மாட்டான், நீ கூப்பிட்டுக்கோ. ஏடா புள்ளி எந்த போஷில இருக்குது, இந்த ஆள் நம்பி கடனை வேற கொடுத்துட்டேன். டேய் தம்பி, நீ யாரா ரெண்டாவது புள்ளி அந்த ஆளுக்கு? அது மாதிரி அப்பனுக்கு பிறந்திருந்தா நான் தூங்க மாட்டி செத்துருப்பேன். ஏய் என்ன பேசுற? பின்ன போற மாட்டான் உனக்கு ஒரு பொண்ணு லவ் பண்ணுன்றான், அப்படி பேசுறா? யாரப்பா லவ் பண்ணது பொண்ணு? என்ன தானே நான் நடந்து வந்திருந்தேன்னா ஒரு பொண்ணு பார்த்து சிரிச்சுன்னா லவ் தானேண்ணா? ஊஹுன்னு சிச்சுதாப்பா, அது ஒன்ன பார்த்தா? ஆமாண்ணா, என்ன தானே அது பார்த்து எனக்கு சிரிக்கும் போது எப்படி தான் இருந்துச்சா? எப்படி பாஞ்சி? அப்படியே மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குது. பா, நான் எதுக்கு வந்துட்டு இந்த கதையை கேட்டுக்கிறேன் பாரு. டேய் உங்க அப்பனை கூப்பிடுறா. யோ கூப்பிடியா அந்த ஆள? நான் கூப்பிட்டா வர மாட்டான், நீயே கூப்பிடியா? திட்டுவான். யோ கணேச, யோ கணேச, வெளியில வாயா. யாரா அவன் என்ன அப்படி கூப்பிடுத்த? சந்தோஷ், உடம்புல காய்ச்சலுப்பா, 2 நாளா உடம்பு ஒட்டி போச்சுப்பா. ஒட்டி போச்சா? யோ இப்ப நல்லா தானே சவுண்டு போட்டுன்னு வந்த, டக்குன்னு ஒட்டி போச்சுன்ற. கண்ணு நல்லா திறந்து பாருப்பா, நான் இப்படி தான்ப்பா வந்தேன். டேய் சொல்லடா. டேய் அந்த ஆள் அப்படியே வந்தான். நான் பார்க்கல. அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்துக்குது பாரு. டேய் நீ பாத்தியா? தூரம் பார்வை கொஞ்சம் தெரியாதுண்ணா. அநியாயத்துக்குன்னா புழுவுதுங்களே, இது புழுவுதுங்களா இல்லை எதுனா நடிக்குதுங்களா? ஏய் கணேச, வாங்கின காசை எப்படா தரப்போற? ஏப்பா சந்தோஷ, என்னால் ஒன்றே முடியலப்பா, ஆஸ்பத்திரிக்கு போனப்பா, ஒரு 1000 ரூபாய் கொடுப்பா. ஏய் கொடுத்த 1000 ரூபாய் கேட்க வந்தா நீ நான் இன்னொரு 1000 ரூபாய் கேட்குற? நீ கொடுக்கலண்ணா நான் செத்துருவேன்டா. டைரியில் கூட உன் பேர் தானே எழுதி வச்சு போவேன்டா. டைரியில என் பேரை எழுதி வச்சு சாவியா? டேய் என்னடா பேசுறான் உங்க அப்பன்? அந்த ஆளை பத்தி என்கிட்ட பேசாத. காசு கொடுத்து நீ அந்த ஆளாச்சோ நீ ஆச்சோ. டேய் கணேச, இதெல்லாம் சரியில்லை. நீ காசு கூட அடுத்த வாரம் கொடு, இப்போ என்கிட்ட காசு இல்லை. அப்படியே போனேனா நான் போயிடுவேடா. காசு கூடா. நீ செத்து போடியாண்ணா? இப்படி யாரா கூட்டான்னு சேர்த்து எல்லாம் இந்த இடத்துல தம்பா பண்ணுறது. காசு 1000 ரூபாய் வாங்கின்னு போலான்னு வந்தாக்கா இவன் 1000 ரூபாய் கட்டி தொல்லை பண்ணுகிறானே. ஏயா கீரை காய்கறிலாம் வாங்கினியா? காசுலாம் கொடுக்க மாட்டியா? 2 நாளா எனக்கு உடம்பு சரியில்லைம்மா, நான் எங்கம்மா கொடுப்பேன்? போய் சேர வேண்டியது தானே. என் கீரை காசெல்லாம் போச்சு, என் காய்கறி காசெல்லாம் போச்சு. ஏன் உலக்க நீயே தின்னல, காசு கொடுக்க வேண்டியது தானே. ஜோபாரு அந்த ஆள் வாங்கினாக்கா அந்த ஆள் கிட்ட பேசு, என் கிட்ட பேசுறத வச்சுக்காத. அக்கா எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. என்னடா உங்க அம்மா காட்சி கூட கீரை வாங்கினா உன்ன காசே கொடுக்கல? அது இருக்கட்டுக்கா, என்னை பார்த்து ஒரு பொண்ணு சிரிச்சா அதுனாக்கா? உன்னை பார்த்து அந்த பொண்ணு குகுன்னு சிரிச்சுதா அப்படின்னா லவ் பண்ணுன்னு அர்த்தம். யோ காய்கறி ஒழுங்கா காசு கொடுக்குற வேலையை பாரு. காய்கறி வாங்கி துண்டானுங்க, காசு தரத்துக்கு அழுகுறானுங்க. யோ ஊரு ஃபுல்லாக கடனை வாங்கி துண்ணு வச்சுக்கிற, இது தெரியாமல் உனக்கு 1000 ரூபா வர கொடுத்துட்டுனே. அது இருக்கட்டப்பா, இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், 1000 ரூபாய் கொடு. காசு கொடுக்கலாம் என் பேரை எழுதி வச்சிருவான் போல இருக்கு. எப்பா இந்தடா 1000 ரூபாய். சரி, இப்போ இந்த காசையும் அந்த பழைய காசையும் எப்போ தருவா? 2 வாரம் வந்து வாங்கிக்கப்பா, கண்டிப்பாக கொடுத்துட்றேன். கண்டிப்பாக கொடுத்துருவல்ல தம்பி, நீ தான் சாட்சி. என்ன சாட்சியா? அத்தவர் வந்தா காலைல கட்டு போட்டு உட்காந்து போறேன். இன்னும் 2000 ரூபாய் கொடுத்துட்டு போறேன். என்னடா பேசுறேன்? நான் போறேன், நீ தான் போறேன். ஹலோ, என்ன உடம்பு சரியாயிடுச்சா? இல்லப்பா, அப்படியே தப்பா இருக்குது. ஏய் நான் உனக்கு கண்டுபிடிச்சிட்டேன். நான் அந்த பொண்ணு லவ் பண்ணா இல்லையாண்ணா? அது இல்லை, உங்க அப்பா நடிக்கிறாரு. பெரிய கண்டுபிடிப்பு. உனக்கு ஆஸ்கார் அவார்ட் கொடுப்பாங்க போ. எனக்கு ஒன்றுமே புரியலையா, ஏதோ ராங்கா இருக்குதே. இப்போ நீ நல்லா தானப்பா பேசுன? உனக்கு கொஞ்சம் ஐத்தி பிடிச்சேன்னு வச்சுக்கா, எலும்போச்சு போடும். அப்புறம் நீ தான் கட்டு போடணும். எப்போ சாமி ஆளை விட்றா. தோதாங்கிறாரு என்ன? வா தம்பியா, நல்லா இருக்கிறியா? எங்க கூடு. இன்னும் அதுக்குள்ள நிமிந்துட்டான். இந்த பாருப்பா, அடுத்த வாரம் கரெக்டா கொடுத்துரு. வண்டி ஓட்டி சம்பாதிச்ச காசு அதெல்லாம் குத்துறப்பா, என்னப்பா உதவி பண்ற? யோ கணேஷ், இப்போ நான் நல்லா இருக்க? வந்து வந்து போதுப்பா. என்னாச்சு இவருக்கு? எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு எதனா புரிஞ்சுதுன்னா நீயே கேளு. எப்பா அடுத்த வாரம் அந்த பக்கமே வரக்கூடாது. எப்பா அடுத்த வாரம் இந்த காசு குத்துறேன்பா, 200 ரூபா போட்டு கொடுக்குறேன்பா, போப்பா. ஏதோ ரொம்ப உதவின்னு கேட்டதுக்காக தான் கொடுத்தேன், பாத்துக்குங்க. பாத்தியாடா,
ஒப்பன் வேலைக்கே போகாம நின்ன இடத்துல 2000 ரூபாய் சம்பாதிச்சேன். முடியுமா உன்னால? இப்போ இதெல்லாம் ஒரு பெருமையா? பெருமை தாண்டா எருமை. மூஞ்ச போயிரு துண்ணு உட்காந்துக்குது. எப்பா நீங்க வஞ்சிர மீன் நடக்க வேண்டியதான். சரி உங்க அப்பா கட்சி விடா. அந்த பொண்ணுல என்னை பார்த்து சிசி எதை பார்த்து சிசின்னு சொல்ல. உன் ஓதரை பார்த்து? அது இல்லை, என் அழகை பார்த்து, என் பர்சனாலிட்டி பார்த்து. டேய் அந்தல திட்டிட்டு போறான்னு கடுப்புல இருக்கிறேன். நீ ஒழுங்கா போ. பாரு அந்த பொண்ணு காட்டு பண்ணி நான் கல்யாணம் பண்ணி கூட்டு வரல. என் பேர் முள்ளு பார்த்தாரு இல்லடா. அடிங்கப்பா தத்த முடிச்சுடா. போறோமா பொங்குதா சொய் 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 சொய். அவனை கடுப்பாச்சுன்னா